ஹே ஆர்மேஸ் அன்யோங், வெல்கம் டு புஜ்ஜி ஃபிக்ஷனல் வேர்ல்ட். நான் உங்கள் புஜ்ஜி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜிம்மிஷிக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் நான் சொல்ல விரும்பலை, பிகாஸ் அதில் ஒன் ஷாட் நேமே இல்லை. அண்ட் இந்த ஒன் ஷாட்டில் ஒரு குட்டி கேம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஷாட் நேம் நான் வைக்க போகிறதில்ல. இந்த ஒன் ஷாட்டை ஃபுல்லாக கேட்டுட்டு இந்த ஸ்டோரிக்கு என்ன நேம் வச்சா கரெக்டாக இருக்குன்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எந்த நேம் இந்த ஒன் ஷாட்டுக்கு பொருந்தும் அப்படின்னு தோணுதோ அதை நான் கமெண்டில் பின் பண்ணுறேன். ஸோ ஒன் ஷாட்டை ஃபுல்லாக கேட்டு நேம் நீங்கள் செலெக்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் எதுக்காகனா, நம்ம சேனலில் 2K ஃபேமிலி ஜாயின் ஆகிருக்கு, அதுக்காக தான். அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ ஸோ மச். ஓகேடா, நான் எதுவும் வளவலா கொல்லான்னு பேச விரும்பல. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஒன் ஷாட்டுக்கு நீங்கள் நேம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பின் பண்ணுவேன். ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு கேம் தான், எனக்கு தோணுச்சு, அதுக்காக தான் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகேடா, நம்ம ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். குட்டி இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஹெட்செட் போடாமல் கேட்டு அக்கா வீட்டில் மாட்டிக்கிட்டேன்னா அக்கா பொறுப்பு கிடையாது. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வயன் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான். ஜிம்மன் வந்துட்டு உங்களோட அத்தை பையன். ஸோ 2 பேருமே அவ்வளோ க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். உங்கள் வீடு எப்படின்னா ஆப்போசிட் வீடு தான். ஸோ 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே நல்லா ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்படி இருக்க பொண்ணுங்க 2 பேரும். நீங்கள் அப்படி தான். ஸோ இது வரைக்குமே இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங் சீனே ஜிமினை தான் காமிக்கிறாங்க. ஜிமின் தான் அப்படியே ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அப்படியே கூலாக ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு அப்படியே மேலே இருந்து கீழே வராரு. கீழே ஜிமினோட அம்மா தான் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே ஜிமின் அவங்க அம்மா பார்த்துட்டு, ஓகேம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், இன்னைக்கு வீக்கெண்ட் தானே, பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே போக ஜிமினோட அம்மா தான், அப்படியே 1 நிமிஷம் நில்றா. என்னம்மா, என்ன விஷயம்? ஜிமின் இன்னைக்கு வயன் ஊர்லேருந்து வரா. எது வயன் வராளா? எப்போ? ஈவினிங் தான் வரேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ ஈவினிங் நீ போய் அவளை பிக்கப் பண்ணிட்டு வந்துடு, ஓகேவா? எது ஈவினிங்கா? 4 இயர்ஸ் கழிச்சு இன்னைக்கா வரா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அவ்வளோ ஷாக்கடாக கேட்குறாரு. ஸோ ஜிமினோட அம்மாவும், ஆமாம் இன்னைக்கு தான் வரா. ஸோ நீ போயிட்டு ஈவினிங் அவளை கூட்டிகிட்டு வந்துடு, சுற்றிட்டு இருக்காம ஒழுங்காக போய் கூட்டிகிட்டு வா. அம்மா வரது ஓகே, ஆனால் என்னாலலாம் போய் கூட்டிகிட்டு வர முடியாது அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, ஜிமினோட அம்மாவும், இது கூட்டிகிட்டு வர மாட்டியா? என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, ஒழுங்காக போய் அவளை கூட்டிகிட்டு வா ஜிமன். அம்மா உனக்கே நல்லா தெரியும் அவன் என் மேலே எவ்வளோ கோவத்தில் இருப்பான்னு. இந்த டைமில் நான் போய் அவன் மொத ஊருக்கு வரும்போது நின்றுன்னு வையேன், அவ்வளோதான், வரும்போது பத்திரக்காளியாக தான் வீட்டுக்கு வருவாள். வேறு யாரையாச்சும் அனுப்பி வைங்க, என்னாலலாம் போக முடியாது. ஜிமின் நல்ல தப்பு பண்ணது நீ தான். ஸோ போய் கூட்டிகிட்டு வர ஷாக்கில் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவள்கிட்ட பேசி கூட்டிகிட்டு வா. இது என்ன பயந்துட்டு அவள் பத்திரக்காளியாக வருவா, அப்படி வருவா இப்படி வருவான்ட்டு, அதெல்லாம் முடியாது, நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. ஜிமின், மா என்னாலலாம் போக முடியாதுமா, வேணா வேறு யாராச்சும் அனுப்பி வைங்க, இல்லையா நான் காரை கூட கொடுக்குறேன், நீங்களே போய் கூட கூட்டிட்டு வாங்க, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே பொறுமையாக அவன் மைண்ட்குள்ளே, வரவ தனியாக வருவாளோ இல்லை பிடிச்சவங்க கூட யார் கூடயாவது வராளோ என்னமோ, எனக்கு பிடிச்ச ஒருத்திய இன்னொருத்தவங்க கூட சேர்த்து வச்சு பார்க்க என்னால் முடியாது, இவங்க என்ன சொன்னாலும் நான் அவளை போய் கூட்டிகிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கான். ஜிமினோட அம்மாவும், டேய் புரிஞ்சுக்கோ ஜிமின், நீ தானே தப்பு பண்ண, அவளை நீ தான் இவ்வளோ காயப்படுத்தி அவளை வெளியூர் அனுப்பி வைக்கிற அளவுக்கு நீ தான் பண்ணியிருக்க, இப்படி பண்ணிட்டு இப்போ நான் போக மாட்டேன் முடியாதுன்னா என்ன அர்த்தம்? நீ போ ஜிமின், யார் கூட தான் வர முடியும் சொல்லு, நம்ம வீட்டு பொண்ணு நம்ம தானே பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு வரணும். அம்மா இதை பார், அதுக்கு தான் இவர் அப்பா இருக்கார்ல, இல்லைன்னா நம்ம அப்பாவையும் சேர்த்து அனுப்பி வை, என்னாலலாம் போக முடியாது, நான் போகலம்மா, புரிஞ்சுக்கோம்மா, உனக்கு புரிய மாட்டேது, புரிஞ்சுக்கோ, என்னாலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக வெளியே இருந்த ஒரு வாய்ஸு,
மே கமென் அத்தை அப்படி சொல்லிட்டு அந்த வாய்ஸ் வந்து கேட்டதுமே ஜிம்மனுக்கு அப்படி வாசலை ஒரு மாதிரி ஷாக்கடாக திரும்பி பார்க்குறான். ஸோ ஜிம்மனோட அம்மாவுமே டீ என்னடா ஒயனோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. மாமா ஒயனோட வாய்ஸ் இல்லை ஒயனே தான். நான் போயிட்டு எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கிறேன். அவள் வந்து என்ன கேட்டானா இல்லைன்னு சொல்லிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வேகமாக ஓடுறான். ஜிம்மனோட அம்மாவும் டீ பைத்தியக்காரா இவன் என்ன இவளுக்கு இப்படி பயப்படுறான் கடவுளே இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அம்மா அப்படியே வெளியே வராங்க. ஜிம்மனுக்கு எங்கே போகிறதுனே தெரில. பிகாஸ் அவன் ஸ்டெப் ஏறி அவன் ரூமுக்கு போனாலுமே அவன் பாதி ஸ்டெப் ஏறக்குள்ளேயே நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ பார்த்துருவீங்க. ஸோ எந்த ரூமுக்கு போகிறதுனே தெரில. ஸோ வேகமாக சார் சடனாக கிச்சனுக்குள்ளே தான் ஓடிடுறாரு. ஸோ ஜிம்மியோட அம்மாவும் அப்படியே வெளியே வராங்க. நீங்கள் தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளோதான். அடே ஒயன்மா நீயா ஈவினிங் தானே வரேன்னு சொன்னேன். ஆனால் என்ன மார்னிங்கே அத்தை ப்ளஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜீவனோட அம்மா காலில் விழுந்து ப்ளஸ் எல்லாம் வாங்குறீங்க. அவங்களும் அடடி என்னடி பழக்கம் இது எந்திரி மேலே எப்படி இருக்க நல்லா இருக்கியா உள்ளவா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் அப்படியே உள்ளே வரீங்க. வந்துட்டு அப்படியே சோஃபாவில் தான் உட்காடுறீங்க. ஒன் செகண்ட்ரா எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் வளருது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு லைட்டாக கோல்டு வேறு வாய்ஸ் அங்கங்கே சேஞ்ச் ஆச்சுனாலும் அதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கம் பேக் டு ஸ்டோரி. ஸோ அப்படியே உங்களை சோஃபாவில் தான் உட்கார வைக்கிறாங்க. நீங்களும் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அவங்கள்ட்ட பேசுகிறீங்க. ஆமாம் அத்தை நான் ஈவினிங் வரதாக தான் சொல்லியிருந்தேன். மார்னிங்கே நான் எப்பயும் புக் பண்ணிட்டேன். பிகாஸ் உங்களுக்குலாம் வந்து சர்ப்ரைஸாக இருக்கும்ல. இப்போ எப்படி நீங்கள் சர்ப்ரைஸ் ஆனீங்க அந்த மாதிரி தான். அம்மாக்கெலாம் கையும் வரல காலும் வரல. அப்பாவுக்குமே அப்படி தான். ஆஃபீஸ்க்கே இன்றைக்கி ஃபுல் டே லீவ் போட்டாருன்னா பாருங்களேன். வீட்டில் எல்லோரும் பரபரன்னு இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் சொல்லாமல் தான் இங்கே ஓடி வந்துட்டேன். அத்தை அப்பா அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா பத்தாது அத்தை மாமாவுக்கும் கொடுக்கணும்ல அத்தை ஓடி வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே க்யூட்டாக ஒரு ஸ்மைலோட சொல்கிறீங்க. அவங்களும் அட பரவாயில்லடா உன்னை பார்த்தோன்னே இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இத்தனை வருஷமாக என்ன பண்ணுறியோ என்ன எப்படி படிப்ப எல்லாம் யோசிச்சு எங்களுக்கு மைண்டில் ப்ரெஷர் தான். சரி எப்படி இருக்க அங்கே ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் அத்தை ஸ்டடீஸ்லாம் ஓவர் அவ்வளோதான் இனிமேல் இங்கே தான். ஓ அப்படியா அப்போ எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன் அத்தை நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? வந்த உடனே துரத்தி விட மறுபடியும் பிளான் பண்ணுறீங்க. பிடிக்கலன்னா சொல்லுங்க ரிட்டன் நான் அங்கேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. அவங்களும் அடிப்பாவி அப்படியே சாத்துன்னு வச்சுக்கோ நீ வந்தது பிடிக்காம இருக்குமா? எங்கள் குடும்ப குத்து வேலைக்கே நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வாரி ஒரு மாதிரி நெட்டை எடுக்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டு சும்மா தான் சொன்ன அத்தை. அப்புறம் என்ன சும்மா சொன்னேன் எங்கள் வீட்டு செல்ல பிள்ளையா இருந்துட்டு உன்னை துரத்தி விட பார்ப்போமா? சும்மா அத்தை விளையாட்டுக்கு தான் கேட்டேன் உடனே அப்படி சொல்லிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்கள்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே அப்படி க்யூட்டாக கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ தான் என்னோட அம்மா சரி ஒரு நிமிஷம் எப்படி உனக்கு சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வரேன். டீயா காஃபியா ஜூஸா? அத்தை உங்களுக்கு தான் தெரியுமே எனக்கு மூணுமே பிடிக்காது. ஜூஸ் கூட ஓகேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களும் சரி வெயிட் பண்ண ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் போகிறாங்க. ஸோ ஜிம்மனுக்கும் உங்களுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும். பட் ஜிம்மன் கிச்சன்லேருந்து பார்த்தாலே நீங்கள் நல்லாவே தெரிவிங்க. ஸோ அவன் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பான். நீங்கள் பேசினது எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிம்மனோட அம்மாவை அப்படியே கிச்சனுக்குள்ளே வராங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே க்யூட்டாக ஜூஸ் கப்போடு அப்படியே நின்றுட்டுருக்கான். ஜிம்மனோட அம்மாவை பார்த்துட்டு அடப்பாவி நீயாடா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஜிம்மன் என்னம்மா குடி கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜூஸ் ட்ரேவை அப்படியே அவங்கள்ட்ட கொடுக்குறான். அவங்களும் வாங்கிட்டு ஜிம்மனை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லுக் விட்டுட்டு தூ வெக்கங்கட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக துப்பிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த ஜூஸை வாங்கிட்டு வராங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த வீட்டை அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. இந்த 4 இயர்ஸில் என்னென்னலாம் மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு வால் பார்க்குறீங்க. அந்த வாலில் அவ்வளோ பெரிய ஃபோட்டோ. அதை நீங்கள் ஜிம்மன் 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஒரு ஃபோட்டோ தான். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு இன்னொரு ஃபோட்டோ இருக்குது ஜிம்மன் ஃபுல் ஃப்ரேம். அப்படியே அதை பார்த்துட்டு சைலண்ட்டாக கீழே குனிஞ்சிக்கிறீங்க. ஜிம்மன் அதை தூரத்துலேருந்து பார்த்துட்ட ஜிம்மனுக்கு ஃபோட்டோவில் கூட அவளை என்னை பார்க்க பிடிக்கல. இதில் எங்கள் அம்மா வேற என்ன நேரில் போய் கூட்டிகிட்டு வந்துச்சு. என்னத்த சொல்ல மொத்தமாக வெறுத்துட்டால என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே அவன் மைண்ட்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க.
ஆனால் இங்கேருந்து பார்த்தா எனக்கு தான் தெரியும் அப்போ பண்ணது ஸ்மிக் ஸ்மைல் இல்லை, அது ஒரு பிளஸ் ஸ்மைல்ன்னு. அப்படியே ஜிமினோட ஃபோட்டோ பார்த்தவன் பொறுக்கி எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துட்டான். இவனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே நான் இங்கே வந்தது. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்பான்? எல்லாரும் இங்கே இருந்திருப்பானா? என்னை பார்த்துருப்பானா? என்கிட்ட வந்து பேசியிருப்பானா? என்ன வாய்ப்பே இல்லை. எங்கேயாச்சும் யாரையாவது தேடி தான் போயிருப்பான். நான் ஏன் அவனை பற்றி யோசிக்கணும்? அமைதியாக கீழே குனிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக கீழே குனிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த தாட்டில் யோசிக்க ஜிமின் அந்த தாட்டில் யோசிச்சுருந்துருப்பான். அப்படியே ஜிமினோட அம்மாவுமே வந்து அப்படியே உங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறாங்க. நீங்களும் வாங்கிட்டு தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே ஒரு சிப்பான்றீங்க. ஒரு சிப்பாக பண்ணியிருப்பீங்க. அப்படியே உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல், அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு என்ன அத்தை கிச்சனுக்கு ஆள் கீது வச்சுட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறீங்க. அவங்களும் இல்லையடி ஏன் இல்லை போனோன்னே கொண்டு வந்துட்டிங்களே அதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களும் சமாளிக்கிறதுக்காக அதுவா எனக்கு போடலான்னு எடுத்து வச்சேன். ஸோ கரெக்டாக நீ வந்துட்டியா அதான் உனக்கே போட்டு கொண்டு வந்துட்டேன். ஓ அப்படியா ஜூஸ் நல்லா இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சத்தமாகவே சொல்கிறீங்க. இதை கேட்டாலுமே உள்ள கிச்சனுக்குள்ளே அந்த ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுக்கு அவ்வளோ குஷி. பரவாயில்ல நான் போட்ட ஜூஸ் நல்லா இருக்குன்ட்டா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக குதிச்சு விளையாடிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஆஃப் கப் தான் குடிச்சிருப்பீங்க. ஆஃப் அப்படியே கீழே வச்சுட்டு ஓகே அத்தை நான் போயிட்டு அப்படியே மியா இருக்கா அவளையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். சரிடா பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரியா. நைட்டு இங்கே வரியா இல்லை அம்மா வீட்டுக்கே வா? பார்க்குறாத்த என்ன பிளான்னே தெரில. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நான் வந்த குஷியில் நல்லா ஜாலியாக குக் பண்ணுறக்கு அப்பா ஹெல்ப் பண்ண அம்மா குக் பண்ணன்னு போயிட்டுருக்கு. ஸோ நான் அப்படியே மியாவை பார்த்துட்டு வந்துட்டு மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் சொல்கிறாத்த அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களும் சரிம்மா பார்த்துப்போ பத்திரம் சரியா. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிச்சன் அந்த இது இருக்கும் இல்லையா வாசல் அது வரைக்கும் போகிறீங்க. போயிட்டு அப்படியே நின்றுட்டு அப்படியே திரும்பி பார்த்து ஒரு நக்கல் ஸ்மைலோட ஏன் அத்தை ஜிமன் வீட்டில் இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. இது ஜிமனோட காதுக்குமே நல்லா கேட்டிருக்கோம். இவன் என்ன கேட்குறா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிமன் நல்லா கேட்க நீங்களும் ஜிமனோட அம்மாவும் இல்லைடா அவன் வெளியே போயிட்டான், பைக் வெளியே நிற்குது, தயாங்க வந்தான் அவன் கூட போயிருப்பான்னு நினைக்கிறேன் அவனோட பைக்கில். ஓ செருப்பு கூட போடாமல் போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறீங்க. ஸோ நீங்கள் இப்படி கேட்டோன்னே புரிஞ்சிருச்சு ஜிம்மனுக்கு அவன் வீட்டில் தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு. ஸோ அவன் அப்படியே பொறுமையாக தலையை முட்டிக்க ஸோ அப்படியே சிரிச்சுட்டே ஓகே அத்தை ரொம்ப நேரம் கிச்சன்லேயே இருக்காதீங்க, உடம்பு சரியில்லாமல் போயிட போகுது, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நான் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து வந்துடுறீங்க. ஸோ ஜிம்மன் கண்டுபிடிச்சிட்டா கடவுளே எப்படி கண்டுபிடிச்சிருப்பா நான் ஒழுங்கு தானே இருந்தேன் அப்படி சொல்லிட்டு ஜிமன் அப்படியே நின்றுட்டு இருக்கான் கிச்சனில். ஸோ நீங்கள் போனோன்னையும் ஜிமன் அப்படியே பொறுமையாக கிச்சனை விட்டு வெளியே வரான். ஜிமன் அப்படியே அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு போயிட்டாலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜிமனோட அம்மா அப்படியே ஜிமனை பார்த்துட்டு தூ வெக்கமா இல்லை பேசுடானா அவளுக்கு பயந்துட்டு கிச்சனில் போய் ஒழிஞ்சிருக்க பொண்ணு மாதிரி பைத்தியக்கார பயலை இன்னும் திருத்தவே முடியாது ஜிமன், அவன் நல்லா கண்டுபிடிச்சிட்டா போ 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 வெளி போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறாங்க. அவனும் மா போமா கண்டுபிடிக்க வச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ ஏதாவது சிக்னல் கொடுத்துருப்ப. ஆமாண்டா சிக்னல் வேற கொடுக்குறாங்க இதில் சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனோட அம்மா அப்படியே ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ ஜிமனும் அப்படியே ஒரு மாதிரி மண்டை செஞ்சுட்டே எப்படி கண்டுபிடிச்சிருப்பா, நான் இருந்தது எப்படி தெரிஞ்சிருக்கோம், வெளியே பைக் நிற்குது, நான் செருப்பு இல்லைன்னா ஷூ கூட போட்டு போயிருக்கலாம்ல, அந்த டவுட் கொடுமால மூளை இல்லாத பிள்ளை அப்படி சொல்லிட்டு அப்படியே கீழே பார்க்குறான். நீங்கள் குடிச்சிட்டு வச்சுட்டு போன கிளாஸ் பக்கத்துலேயே ஜிம்மனோட மொபைல் இருக்கு. ஜிம்மனை அதை பார்த்துட்டு பாவி பைத்தியக்கார பையல் இப்போ புரியுதா அவ எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்னு. ஃபோனு இங்கே வேண்டா இருக்கு, நீ தான் ஃபோன் இல்லைன்னா உயிரோடய இருக்க மாட்டியே, ஃபோனே இங்கே வச்சுட்டு கிச்சனில் போய் நான் பிடிக்கிட்டு இருந்திருப்பேன், கண்டுபிடிச்சிட்டா சரி விடு நம்மளும் ஜூஸ் குடிப்போம், நம்ம போட்டு ஜூஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் நீங்கள் குடிச்சு வச்சுட்டு போனேன் அந்த ஜூஸ் எடுத்து அப்படியே குடிக்கிறான். ஸோ அவனோட ஃபேஸுமே லைட்டாக ஒரு ஸ்மைலு
இப்போ புரியுது. ஃபோனை கூட கண்டிருக்க மாட்டான், டேஸ்ட் வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பான். இதே ஜூஸ் தானே நான் லவ் பண்ணும்போது அவளுக்கு நிறைய டைம் போட்டு கொடுத்துருக்கேன். இப்பட்றா இப்படி அசால்ட்டாக மாட்டிக்கிட்டேன். சீக்கிரம் அவள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே அந்த ஜூஸ் ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு பொறுமையாக அவனும் அங்கேருந்து போயிடுறான். அப்படியே தான்டா கொஞ்சம் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே உங்களோட ரூமில் தான் உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்ததுலேருந்து ஜிம்மன் இன்னும் பார்க்கல இல்லையா? ஸோ அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் தான் அப்படியே உங்கள் மைண்ட்குள்ள வந்து ஒரு வார்த்தை கூட பேசணுன்னு தோணல உனக்கு. ஒரு சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதுமே, அது தானே நான் எதிர்பார்க்குறேன். அது கூட உனக்கு சொல்லணும்னு தோணலையா? அந்த அளவுக்கு நீ என்னை வெறுத்துட்டியா என்ன? எனக்கு நீ இப்படி என்னை அவாய்ட் பண்ணதான் இன்னும் பயம். உன் ஃப்ரெண்டு சொன்னது பொய்யோன்னு தோணுது. ப்ளீஸ் மறுபடியும் என்னை ஏமாத்திடாத ஜிம்மன். நான் யூஎஸ்லேருந்து வந்ததே உனக்காக தானே. நான் வரவே கூடாதுன்னு போனது திருப்பி வர வச்சது நீ தானே. திருப்பி உன்கிட்ட ஏமாந்துருவணும்னு பயமா இருக்கு. அந்த ஒரே ஒரு தடவை சாரின்னு மட்டும் சொல்லு போதும். வேற எதையுமே நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்க மைண்ட்குள்ள யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு உங்களோட பழைய தாட்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கா போயிட்டு வந்துடலாம். நீங்கள் இப்போ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்க. ஜிம்மன் வந்துட்டு 10th படிச்சுட்டு இருக்காரு. ஸோ 2 பேர்த்துக்குள்ளேயும் இந்த ஏஜ் கேப் தான், 1 இயர் ஏஜ் கேப் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஜிம்மனை ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஜிம்மனும் அப்பப்போ எளியும் போனேன், அப்பப்போ க்யூட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ பட் ஜிம்மனோட கேரக்டர் எப்படின்னா, அப்போ இருந்தே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜிம்மனோட கேரக்டர் ஜஸ்ட் யூசேஜாக தான் பார்ப்பாரு. அவருக்கு யூஸ்னா தான் ஒரு பொருளை தேடி வருவார், இல்லைன்னா அவ்வளோதான், அதை குப்பை மாதிரி எரிஞ்சிட்டு போயிடுவார். அந்த மாதிரி தான் ஜிம்மனோட கேரக்டர். ஸோ உங்களுக்கு ஜிம்மனை பற்றி நல்லாவே தெரிஞ்சனாலேயே உங்களுக்கு ஜிம்மனை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் பண்ணுற சின்ன சின்ன விஷயம் என்னதான் அத்தை பையனாக இருந்தாலும் இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறவர்கிட்ட நம்ம லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணால் நம்மளை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட என்ன பண்ண முடியும் அப்படின்ற பயத்தினாலே நீங்கள் எதையுமே வெளியே சொல்லிக்காமல் அப்படியே பொத்தி உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஜிம்மன் ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே உங்களுக்கு லவ் அப்படின்னா என்னென்னு தெரிய ஆரம்பித்த ஸ்டேஜ்லேருந்தே லவ் வந்திருக்கும் ஜிம்மன் மேலே. ஸோ அவர் அழகாக பார்த்தோம் அந்த மாதிரிலாம் வரல. அவர் நம்மளோட உரிமை தான். சின்ன வயசுலேருந்தே சொன்னது தான், உங்கள் வீட்டில் பேசி வச்சது தான். ஸோ ஜிம்மனை தான் உனக்கு கட்டி வைக்க போகிறோம், ஜிம்மனை தான் உனக்கு கட்டி வைக்க போகிறோம், இப்படி பேசியே உங்களுக்குள்ள ஒரு லவ் தாட் வந்திருக்கும். ஸோ நீங்களும் அப்படியே ஜிம்மனை எப்படியாச்சும் லவ் பண்ணிடுவீங்க. ஜிம்மனும் புரிஞ்சுப்பாரு தன்னோட லவ்வை அப்படி சொல்லிட்டு அப்படியே ஏங்கி அப்படியே ஜிம்மனை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் கிட்ட படிக்கும்போது ஜிம்மன் 11th. ஸோ அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் உங்கள் நோட்டில் எல்லாம் எழுதி வச்சுருப்பீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு ஸ்டடீஸ் சொல்லித்தர கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஸோ அப்போ நீங்கள் அவங்க நோட்ஸ் எடுத்து பார்த்துருப்பாரு உங்களுக்கே தெரியாமல். ஸோ அப்போ ஜிம்மனுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் அவரை லவ் பண்ணுறீங்க அப்படின்றது ஜிம்மனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜிம்மனுக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும். பட் உங்ககிட்ட சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டா அவரோட கேரக்டர் தான் முழுசாக உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நீங்கள் நோ தான் சொல்லுவீங்க, அது எதுக்கு சொல்லிக்கிட்ட அப்படி சொல்லிட்டு விட்டுருப்பாரு. ஸோ இப்போ உங்களுக்கும் அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது ஜிம்மனுக்குள்ள எவ்வளோ நம்மளை லவ் பண்ணாலாம் என்ன ஒரு தடவை கூட காட்டிக்கவே இல்லையாடா ஜிம்மன்? ஆனாலாண்டா எவ்வளோ நம்மளை லவ் பண்ணிடுதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி கம்பீரமாக அப்படியே உட்காந்து அப்படி தான் இருந்திருப்பாரு. ஸோ ஒரு ஜிம்மன் இப்போ 12th வந்துட்டாரு, நீங்கள் 10th. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும்போது ஜிம்மனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க முன்னாடியே. அவங்க கூட பிரேக்கப் ஆகிட்டு. ஸோ ஜிம்மன் ஏன் இதெல்லாம் நம்ம ஒயின்கிட்ட ட்ரை பண்ணக்கூடாது, அவள் தான் நம்ம லவ் பண்ணுறாள்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டில் தான் உங்ககிட்ட வந்திருப்பாரு. அப்புறம் உங்ககிட்டே ப்ரப்போஸ் பண்ணி ஃபுல்லாக அவங்களையும்
ரொம்ப ஜாலியாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. 2 பேருமே ஒரு க்யூட் கப்புள்ஸ் அப்படி தான். ஸ்கூலில் எல்லாத்துக்குமே தெரியும் நீங்களும் ஜிமினும் லவ் பண்ணுறது. அண்ட் வீட்லையுமே ஜிமினோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ ஜிமின் வந்து சொல்லியிருப்பார், இப்படி வந்து நான் என்ன லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ சொல்லியிருப்பாரு. ஸோ உங்கள் வீட்டில் மட்டும்தான் தெரிஞ்சிருக்காது இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றது. ஜிமினோட அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒன் டே தட்ஸ் ஜிமினோட லாஸ்ட் டே ஆஃப் த ஸ்கூல். ஸோ நீங்கள் வந்து 10th உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு லாஸ்ட் டே. ஸோ ஜிமினுக்குமே அது வந்து லாஸ்ட் டே. ஸோ 2 பேருமே நீங்கள் வந்து ஜிமின் சொல்லியிருப்பான், எக்ஸாம் முடிச்சுட்டு போயிடாத, வெயிட் பண்ணு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அவருக்காக கேண்டீனில் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஜிமினை தவிர மித்த எல்லா பாய்ஸுமே லைக் நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, காய் எல்லாருமே இருக்காரு. ஸோ ஜிமினோட கிளாஸ் பாய்ஸ் அத்தனை பேருமே அப்படியே உங்களை சுற்றி நிற்கிறாங்க. உங்கள் பக்கத்தில் மியா மட்டும்தான் உட்காந்துட்ருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே மியா கிட்ட பேசிட்டு எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. எல்லாருமே உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி பாவமாக ஃபேஸ் வச்சுட்டு லைட்டாக ஒவ்வொருத்தவங்க அஸ்கி வயசில் சிரிக்கிறது அப்படி இருக்குது. தயாங்கும் மியாவும் அங்கே உட்காந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. தயாங்குமே நல்லா தெரியும் ஜிமின் இப்போ என்ன சொல்ல போகிறான்றது. ஸோ எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஜிமினுமே அப்படியே வராரு. உங்களுக்கு ஒரு ஷேர், ஜிமினுக்கு ஒரு ஷேர் அப்படி தான் இருக்குது. நடுவில் வந்து டேபிள். அப்படியே ஜிமின் வந்து உட்காடுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, மாமா கங்க்ராட்ஸ், இதுக்கப்புறம் நீ நிறையா ஸ்டடீஸ்க்கு போயிடுவல்ல, இன்னும் நல்லா ஸ்டடீஸ் பண்ணு, ஒரு நல்ல ஜாப்க்கு போ, சரியா? சரி, என்ன பேசணும்னு என்ன வர சொன்னேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமின் கிட்ட கேட்குறீங்க. ஜிமினும் இது வந்து ஒயன், உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும்ல, நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்களும் தெரியுமே, ஏன் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, ஒயன் நம்மளுக்குள்ளே செட் ஆகாது. ஒயன் என்னது புரியல மாமா. ஜிமின் அப்படி சொல்லும் போது ஜிமினோட ஐஸ் வந்து உங்களை பார்க்கவே இல்லை. அப்படியே கீழே குனிஞ்சு தான் சொல்லிட்டு இருந்திருப்பான். நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. புரியல மாமா, என்ன சொன்ன, என்ன செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு கேட்க ஜிமினும், அதான் ஒயன், இந்த லவ் அது நம்மளுக்குள்ள செட் ஆகாதான்னு தோணுது. ஏன் ஏன் அப்படி தோணுது அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜிமினும், அவ்வளோதான் ஒயன், நான் ஜஸ்ட் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒயன், அவ்வளோதான். இது பேர், நான் என்னை பொறுத்த வரைக்கும் கூட எப்பவுமே ஒரு பொண்ணு இருந்தா ஒரு கெத்துன்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோட எக்ஸ் என்னை விட்டுட்டு போனான். ஸோ எனக்கு நீ என்னை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் வந்து கேட்டேன். நீயும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 12th எண்டிங் வரைக்கும் பக்கத்தில் வச்சுக்கலான்றதுக்காக தான் வந்து உன்னை ப்ரப்போஸ் பண்ணேன், புரியுதா? அண்ட் எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு 12th லாஸ்ட். அண்ட் எனக்கும் வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு ஒயன். நீ சின்ன பொண்ணு இல்லை, செட் ஆகாது, புரிஞ்சுப்ப, சரியா? உனக்குன்னு ஒரு நல்ல பையன் வருவான், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினும், உன்கிட்ட தான் புரியுதில்ல, ஸோ இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாத, அண்ட் இதுக்கப்புறம் ஸ்டடீஸையும் விட்டுறாத, சரியா? ஸ்டடீஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க லைட்டாக. உங்கள் ஐஸ் எல்லாமே அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. பட் ஒன்று கூட கீழே ஒரு ட்ராப்ஸ் கூட விழுந்துடக்கூடாதுன்ட்டு நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு டைம் ஜிமினை பார்த்துட்டு, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, யூஸ் தான் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவனுமே அதான் சொல்கிறேன்ல, யூஸ் தாண்டி பண்ணிக்கிட்டேன், எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அவ்வளோதான், அந்த இடத்துல ஒரு செகண்ட் கூட நிற்கல. அப்படியே சடனாக திரும்புறீங்க. உங்களுக்கு பின்னாடி காய், ஜங்கு, தயாங் 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. அவங்க கூட மியாவும் நின்றுட்டுருக்கா. ஸோ உங்கள் ஐஸில் இருக்க டியர்ஸ் எல்லாம் அப்படி ஊற்றுது, அவ்வளோ டியர்ஸ். அவன் முன்னாடி சிந்திடக்கூடாதுன்னு நினச்ச டியர்ஸ் அப்படியே அவனை விட்டு திரும்பினதுக்கப்புறம் அப்படி ஊற்றுது. அப்படியே ஒரு செகண்ட் கூட நீங்கள் நிற்கலை, வேகமாக அங்கேருந்து போயிடுறீங்க இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. ஸோ ஜிமின் அப்படியே மாதிரி டேபிளை பஞ்ச் பண்ணிட்டு கீழே உட்காடுறான். ஸோ மியாவும் அவங்களோட கையை தள்ளி விட்டுட்டு உங்கள் பின்னாடியே வரா.
நீங்கள் வேகமாக வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ அப்போ முடிவெடுத்தது தான் இந்த இடத்துல இனிமேல் இருக்கக்கூடாது, யூஎஸ் போயிடலான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஎஸ் போயிருப்பீங்க. அட் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் திரும்பி வந்திருக்கீங்க. ஓகேடா, கம் பேக் டு ரியாலிட்டி. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு. என்னக்கா ஃப்ளாஷ்பேக்கை நீயே பேசி முடிச்சிட்ட அப்படின்னு கேட்காதீங்க. பிகாஸ் இந்த ஒன் ஷாட் இப்போ தான் எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தோணுச்சு. ஸோ அதனால தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் அவ்வளோவா என்னால் டைலாக்ஸ் எடுக்க முடியல. என்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், புரிஞ்சுப்பீங்க. கம் பேக் டு ஸ்டோரி. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க, இதை யோசிச்சுட்டு இருக்க. அப்போ தான் நீங்கள் யூஎஸில் இருக்கும்போது ஜிமினோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணி இருந்திருப்பாரு. ஹலோ, யார்? வயன் தானே? ஆமாம், வயன் தான் பேசுகிறேன். நீங்கள்? நான் ஜங்குக் பேசுகிறேன். ஜங்குக்கா? எந்த ஜங்குக்? ஏன் உனக்கு நான் யாருன்னு தெரிலையா? என் வாய்ஸ் வச்சுமா தெரில? இல்லை தெரில. எந்த ஜங்குக்? ஓ, அப்போ ஜிம்மன் தெரியுமா? ஜிம்மன் என்ன வேணும்? இப்போதான் யாருன்னு தெரில. என்ன இப்போ என்ன வேணும்னு கேட்குற? இது பாருங்க, இப்போ எதுக்கு தான் கால் பண்ணியிருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? அவன் கழட்டி விட்டான், நான் யூஸ் பண்ணிக்கிட்டான்னு கேட்க கால் பண்ணியா? அதிகமாக பேசாத, உன்னை விட வயசில் பெரியவன். இப்போ எதுக்கு கால் பண்ணீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். நான் ஜிம்மன் பற்றி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவனை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? விட்டுட்டு போனவன் தானே, சும்மா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிட்டு போனவனை பற்றி பேசுறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. கால் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ண போகிறீங்க. ஏன் நான் இப்போ பேசுகிறது மட்டும் நீ முழுசாக கேளு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னதான் உங்கள் பிரச்சனை? நானே இப்போ தான் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வந்து இப்போ நிம்மதியாக இருக்கேன். உங்களுக்கு அது பிடிக்கலையா? வெளியே வரணும்னு ட்ரை பண்ணுறியா வயன்? அதை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்கள்கிட்ட கேட்குறான். நீங்களும் இப்போ என்ன தான் வேணும் ஜங்குக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோமா கத்துறீங்க. ஸோ ஜங்குக்கும், இது பாரு வயன், அன்னைக்கு ஜிம்மன் கால் பண்ணப்போ நீ ஒரு டைம் எடுத்திருந்தீன்னா போதும், இவ்வளோ தூரம் நான் வந்து உன்கிட்ட பேசியிருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஃபோனையும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கால் பண்ணாலும் பேச மாட்டேன்னு எல்லாத்தையும் இதையும் கட் பண்ணி விட்டேன். அப்படி எப்படி அவன் உண்மையை சொல்லியிருப்பான்? இதை பார், அங்கே நடந்த ஜஸ்ட் ஒரு ப்ராங்க் மட்டும்தான். நீ ஒரு 5 நிமிஷம் அங்கே நின்று அழுது அவன்கிட்ட புலம்பியிருந்தேன்னா அவன் அப்பயே ப்ராங்க்னு சொல்லிட்டு சிரிச்சிருந்திருப்பான். ஆனால் நீ ஒரு செகண்ட் கூட நிற்காம அவ்வளோ கோவத்தோட வந்துட்ட. எது ப்ராங்கா? ஆமாம், ஜஸ்ட் அவன் அந்த ஸ்கூல் டே முடியுதுல, லாஸ்ட் நீ அவனை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக அவன் பண்ண ப்ராங்க். இந்த டேஸ் அவன் மறந்துடக்கூடாதுன்னு நீ அவன் பண்ண ப்ராங்க் அது. ஆனால் நீ கொஞ்சம் கூட அதை புரிஞ்சுக்கல வயன். உண்மையாகவே அதெல்லாம் ப்ராங்கா? ஆமாம் வயன், அதெல்லாம் ப்ராங்க் தான். அவன் இப்போ வரைக்கும் அவனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனால் ப்ளீஸ் அவன் கால் பண்ணா எட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்கள்கிட்ட ஒரு டைம் சொல்லியிருந்திருப்பான் கால் பண்ணி. உங்களுக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ நீங்கள் அப்படியே ஜஸ்ட் ஒரு ஸ்மைலோட உன் மேலே கோவம் எல்லாமே போயிடுச்சு அன்னைக்கு அவர் சொன்னதுலேருந்து. நீயே வந்து ஒரே ஒரு டைம் சாரி வயன், இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராங்க் அப்படின்னு சொன்னினா மட்டும் போதும், நான் உன்னை கட்டி பிடிச்சி என்ன வேணான்னு நினைப்பேன், பண்ணுவேன்டா அப்படி சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான்டா டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. அது இப்போ ஒரு நைட் டைம் இருக்கும். நீங்கள் தான் ஜிமினோட அம்மா, ஜிமினோட அப்பா அண்ட் உங்கள் அம்மா அப்பா எல்லாரும் உட்காந்து அப்படியே சாப்பிட்ருக்கீங்க டைனிங் ஹாலில். ஸோ அப்படியே ஒரு பைக் சவுண்ட் கேட்குது. அண்ட் அந்த பைக் சவுண்டோட 2 ஹாரன் ப்ரெஸ் ஆகிற சவுண்டும் கேட்குது. உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு இது ஜிமின் உங்களுக்கு கொடுக்குற கோன்வேர்டு. ஸோ அப்படியே நீங்கள் சாப்பிட்ருக்க பொறுமையாக அந்த சாப்பாடெல்லாம் அப்படி உரக்கட்டுறீங்க. ஜிம்னோட அம்மாவும் ஏண்டா சாப்பிடு, சாப்பிட்றேன் அத்தை ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஒரு மாதிரி நெளிறீங்க. கரெக்டாக ஜிமினும் அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போய் தேடிட்டு வந்து பார்க்குறான். அவங்க அப்பா அம்மாலாம் காணும். எங்கே யாரையும் காணும், எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்க ஜிமினோட அப்பா தான் இப்போ ஒயினோட வீட்டில் இருக்கோம், நீ இங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஜிமினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வரான். வந்தால் நீங்கள் ஜிமின் கரெக்டாக உள்ள என்ட்ரியாக நீங்கள் அப்படியே ரூமுக்கு ஸ்டெப் ஏறி போயிடுறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே வந்து பார்க்குறான். டைனிங் ஹாலில் எல்லாருமே இருக்காங்க, பட் நீங்கள் இல்லை. ஜிமின் அப்படியே பார்த்துட்டு
வயனுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் உங்கள் பிளேட்டில். சாப்பிட்டும் சாப்பிடாம இருக்க அந்த பாதி பிளேட் அப்படியே பார்த்துட்டு அவள் இப்போ தான் போதும் சாப்பிட்டது, எனக்கு பசிக்கலன்னு ரூமுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஜிமினோ ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ உங்கள் அம்மாவும் ஜிமினை பார்த்துட்டு சரி ஜிம்மன் நீ வா உட்காரு சாப்பிடு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஸோ ஜிமினும் இல்லாத்த எனக்கு வெளியே சாப்பிட்டதே ஃபுல்லாக இருக்குது, எனக்கு இன்றைக்கி நைட்டு வேண்டாம் அம்மா நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அமைதியாக அவங்க வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ ஜிம்மன் அங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை பால்கனிலேருந்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கீழே வரீங்க. வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் என்னம்மா ஜிம்மன் வந்தாரே சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்களும் அவன் எங்கேயோ வெளியே சாப்பிட்டு வந்துட்டானாண்டா பசிக்கலையாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஓ சரிம்மா சரி நீ இப்போ தானே பசிக்கலன்ட்டு போனேன் ஏன் கீழே வந்த? சும்மா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிச்சன் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு 2 ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஸோ 2 ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு அது மட்டும் எடுத்துக்கிறீங்க. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு எங்கடி இதை எங்கே எடுத்துகிட்டு போகிற? ரூமுக்கு. ஏன் நைட்டு இடையில கீழே பசிச்சா சாப்பிட்றதுக்காகும்ல, அதுதான் இங்கே பார்த்து தானே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ உங்கள் அம்மாவுக்கு இது சம்திங் இஸ் ராங் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் ஜிமினோட அம்மாவுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது நீங்கள் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு. ஸோ அவங்களும் சரின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அப்படியே தான்டா டைம் இப்போ ஒரு 10:30 கிட்ட இருக்கும். நீங்கள் அப்படியே வெளியே நின்றுட்டுருக்கீங்க. ஜிமினோட ரூமையே பார்த்துட்ருக்கீங்க. அங்கே ஜிமின் அங்கிட்டு போகிறான் இங்கிட்டு வரான் வாஷ்ரூம் போகிறான் வெளியே வரான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் உங்கள் ரூமும் ஜிமினோட ரூமும் ஆப்போசிட் ரூம் தான். சேம் ஒரே மாதிரி வீடாக தான் இருக்கும் அந்த லைன் ஃபுல்லாகவே. ஸோ நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்துட்ருக்கீங்க. செம்ம நைட் டைமு, அங்கே நல்லா மழை வர்றதுக்கு கிளைமேட் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமினை அப்படியே பார்த்துட்டு உங்கள் ரூமில் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ பார்க்குறான் அப்படியே பால்கனி சைட் பார்க்குறான். நீங்கள் வெளியே தான் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஜிமினும் அப்படியே வெளியே வர. ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்க்காத மாதிரி அப்படியே ஃபேஸ் அந்த சைடு திருப்பி நின்றுட்டுருக்கீங்க. இவ்வளோ நேரம் என்னை பார்த்துருப்பாளா? நான் வந்ததுக்கப்புறம் தான் திருப்பிக்கிட்டாலோ தெரில. இவள்கிட்ட இப்போ எப்படியாச்சும் பேசணுமே, எப்படி பேசுறது அப்படி சொல்லிட்டு ஜிம் யோசிச்சுட்ருக்கான். நீங்கள் அப்படியே பேசுவானா இல்லை அமைதியாக போயிடுவானா? இப்போயாச்சும் அந்த சாரியை சொல்லி தொலையேண்டா, ஏண்டா இப்படி பண்ணுற, ஏண்டா இப்படி என்னை பாட்டி எடுக்கிறானோ இந்த பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிம்முன்னும் அப்படியே வந்துட்டு பொறுமையாக இவகிட்ட நேரெல்லாம் பேச முடியாது, ஃபோனில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொபைல் எடுத்து கால் பண்ணுறான். ஆப்போசிட்டில் ரிங் போயிட்டுருக்கு. அப்படியே அந்த கால் அட்டன் ஆகுது. ஸோ அட்டன் பண்ணி அந்த மொபைலில் காதில் வச்சோன்னே ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட் சவுண்டாக இருக்குது. ஸோ அவனும் இந்த நாய் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவசரப்பட்டு கால் பண்ணிட்டனோ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்ட்குள்ளே நினச்சிட்டு அந்த சைடு அந்த பர்சன் ஹலோன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் இவன் கண்டுக்கல. அப்படி பொறுமையாக ஓய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷவுட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்துட்டா உன்ட்ட கொஞ்சம் பேசணும். சொல்ல மச்சான் என்ன நேரத்துக்கு கூப்பிட்டேன் இப்போ அப்படி சொல்லிட்டு அந்த சைடு கேட்குது. இவன் ஒருத்தன் இவன்கிட்ட யாரா சொன்னான், நான் பேசுறது உனக்கு கேட்க விருப்பம்னா ஏதாச்சும் சிக்னல் கூட அப்படின்னு சொல்ல ஜிம்மன் அப்படியே உங்களே பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான். இது சிக்னல் கொடுக்குறதா? அப்போ ஃபோனில் ஃபோன் பண்ணிட்டு சிக்னல் கூட அதோ கூட இதோ கூடன்ட்டு டேய் மச்சான் நான் என் ஆளோட இருக்கேன்டா. ஸோ இவனுக்கு என்ன சிக்னல் கொடுக்கணும்? உன்னைத்தான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், ஏதாச்சும் சிக்னல் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே பொறுமையாக உங்கள் பக்கத்தில் இருக்க டேபிளை 2 டேப் பண்ணுறீங்க. போதும் இதுவே போதும், நல்ல சிக்னல் தான். எது நல்ல சிக்னலா? டேய் மச்சான் நான் பேசுறது கேட்குதா இல்லையா? டேய் ஹலோ, நான் மேற்கடா கால் பண்ணேன், நான் என் ஆள் கூட இருக்கேன், முக்கியமான வேலையில் இருக்கேன்டா, அப்புறம் கூப்பிட்றேன் மச்சான் அப்படி சொல்லிட்டு காய் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். யாடா ஜிமின் கால் பண்ணது நம்ம காய்க்கு தான். ஸோ காய் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு இந்த சிக்னலே போதும், எனக்கு தெரியும் என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு சுத்தமாக விருப்பம் இருக்காதுன்னு, இருந்தாலும் நான் பேசுகிறத நீ கொஞ்சம் கேட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ காய்
எது நீ பேசாதனா கேட்கணுமா? டேய் முதல்ல நான் பேசுறது நீ கேள்றா. நான் இங்கே என் ஆள் கூட இருக்கேன்டா மச்சான். அவன் வேற என்ன முறைச்சின்னு இருக்கா. நான் அப்புறமேட்டு உனக்கு கூப்பிட்றேன். நம்ம ஏன் மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாம் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஒரு மாதிரி அவன் பேக்கெட்டை ரப் பண்ணிட்டு உங்களை பார்த்து கேட்குறான். இந்த சைடு நீங்கள் அப்படியே கீழே என்னமோ தேடுறீங்க. அப்படியே காய் எது முதல்லந்தா? ஐயா நான் 5 ரவுண்டு போயிட்டேனே. மறுபடியும் முதல்ல இருந்துன்னா அவள் என்ன செருப்பால் சத்துவா? அந்த மச்சான் ஆல்ரெடி 5 ரவுண்டு தாண்டிடுச்சுடா. மறுபடியும் என்னால் முதல்ல இருந்தெல்லாம் போக முடியாது. இதுக்கே பாரு எப்படி கெஸ் வாங்குது அப்படி சொல்லிட்டு காய் சொல்ல, நீங்கள் கீழே என்னமோ தேடிட்டு இருந்திருப்பீங்க. ஜெமினோ என்ன தேடுறா? ஒருவேளை சிக்னல் கொடுக்கறக்கு ஏதாச்சும் தேடுவாளோ? ஓகேவா இருக்குமோ? முதல்ல இருந்து ஆரம்பிக்க போகிறோமா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் ஒரு ஆர்வ கோளாறுல அப்படியே அந்த ஃபோன் காலை கட் பண்ணிடுறான். காய் அப்படியே நம்ம எதுக்கு கால் பண்ணிச்சு இப்போ ஃபஸ்ட் டைமு? கால் பண்ணது மட்டும் இல்லாமல் முதல்ல இருந்து ஆரம்பிக்காமல் பேசுறது கேட்குதானே. என்ன பண்ணுறான் ஒன்றுமே புரியல. இருந்தாச்செல்லாம் ஒரு 5 நிமிஷம்டி ஏன் நம்ம மைண்டை குழப்பி விட்டான். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு காய் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே ஜிம்மன் சைட் பார்த்தோன்னா ஜிம்மனும் இவன் என்னத்தை தான் தேடுறானே தெரிலையே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே உங்கள் பால்கனியில் ஓரமாக இருந்த ஒரு குட்டி லைக் எப்படி சொல்கிறது, இந்த டிசைன் பண்ணுறதுக்குலாம் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்கல்லடா, அந்த மாதிரி குட்டி குட்டி கல்லெல்லாம் உங்களோட பால்கனியில் வச்சுருக்கீங்க டிசைன் பண்ணுறக்கா பிளானட்ஸ்குள்ளே. ஸோ நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு உனக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க. சிக்னல் தான் நம்ம கொடுக்க போகிறாளே அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஜிம்மின் மேலே சட்டுன்னு அந்த கல் அடிக்கிறீங்க. அந்த கல் ஜிம்மின் மேலே பட்டுச்சோ இல்லையோ, நீங்கள் வேகமாக ரூம்குள்ளே ஓடி போயிடுறீங்க. பால்கனியை விட்டு ரூம்குள்ளே போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் நல்லா இழுத்து விட்டுறீங்க. ஜிம்மின் மேலே அந்த கல் நல்லாவே போட்டிருக்கும். அம்மா என்ன ஆட்டி, இப்போ எதுக்கு இவன் என்ன அடிச்சிட்டு போகிறா? அவசரப்பட்டு தப்பாக்கி இது ஏதாச்சும் கேட்டேன்னா என்ன? அப்பா என்ன ஆடி செம்ம வலிக்குதுடா. சரி ஜெமின், இன்றைக்கி வேணா நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். இனிமேல் இங்கே தானே இருக்க போகிறோம், எங்கே போயிட போகுது புள்ள அப்படி சொல்லிட்டு ஜெமின் ரூம்குள்ளே போயிடுறான். அப்படி தான்டா டைம் ஒரு 11:30 இருக்கும். மழையெல்லாம் செம்ம மழை, அட்டை மழை அடித்து ஊற்றிட்டுருக்கு. ஸோ நீங்களும் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. நல்லா வார்மாக இருக்குது. வெளியே மழை, அப்படியே கோல்டு ஃபீலு, உள்ளே ஏசி காற்று, அப்படின்னு நல்லா ஜாலியாக அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் டெடி பேர்லாம் வச்சு நல்லா ஹக் பண்ணிட்டு ரொம்ப டேஸ் அப்புறம் உங்கள் ரூமில் உங்களோட பெட்ஷீட், உங்களோட டெடி, உங்களோட பில்லோ அப்படின்னு பார்த்து தூங்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸோ அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது சடனாக உங்கள் பால்கனி டோர் அப்படின்னு நாட் ஆகுது. நீங்கள் அந்த ஃபஸ்ட் பண்ண நாட் டைம் எந்திரிக்கல. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போக போக ரொம்ப வேகமாக யாரோ நாட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு எங்கே அந்த சவுண்ட் வருது அப்படி சொல்லிட்டு அப்படியே நோட் பண்ணுறீங்க. பால்கனி சைடு இருந்தால் வருது. உங்களுக்கா செம்ம அல்லு. பிகாஸ் 11:30 இந்த டைமில் யார் வந்து பால்கனியை நாட் பண்ணுவா அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி பயத்தில் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே நாட் ஆகிக்கிட்டே இருக்குது. கண்டினியூவாக நாட் ஆகுது. உங்களுக்கு அதுதான் ஒரு மாதிரி எச்சா பயமாக இருக்குது. அப்படியே நீங்கள் போயிட்டு பொறுமையாக ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறீங்க. முன்னாடி ஜூமிங்கில் ஒரு பர்சன். உங்களுக்கு அவங்கள பார்த்தோன்னே அவ்வளோதான் அல்லு இல்லை. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கடாக பார்க்குறீங்க. அது வேறு யாரும் இல்லைடா, ஜிமின் தான். ஜிமின் டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ண அப்படின்ற மாதிரி சவுட் பண்ணுறான். ஸோ நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. கொஞ்சம் கூட யோசிக்கல. ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே உள்ளே வந்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு ஸ்க்ரீனையும் அப்படியே இழுத்து விட்டுறான். அப்படியே ஜிமின் செம்ம ஈரமாக இருக்கான். அப்படியே அவன் பாடியெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு இந்நேரத்துக்கு எதுக்கு வந்த? இந்நேரத்துக்கு எதுக்கு வந்தியா? எப்பா உன்கிட்ட பேசலான்னு தாண்டி வந்தேன். இந்நேரத்துக்கு என்ன பேசணும்? யாராச்சும் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும். ஒழுங்கா வீட்டுக்கு போ. நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். எது உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்தியா அப்படி சொல்லிட்டு ஷாவ் கூட கேட்குறீங்க. ஜிமினும் ஆமான்ற மாதிரி தலையா என்னன்னு சொல்லிட்டு வந்த அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. அவனும் உன் மருமக ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஓ எது மருமகளா? என்ன என்ன என்னன்ற என்ன மரியாதைலாம் போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறான். நீங்களும் உனக்கெல்லாம் நான் எதுக்கிட்டா மரியாதை தரணும்?
ஒரு ஆள் எனக்கு மரியாதை தான் இப்போ குறைச்ச மயிறு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. ஜிம்மன் அத்தடி நல்ல வேலை அசிங்கமாக திட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே உங்கள் பின்னாடியே வரான். வந்துட்டு அப்படியே உங்களை பேக் பண்ண. ஜிம்மன் நல்லா சில்லுன்னு அவ்வளோ வெட்டாக இருக்க, உங்களுக்கு ஒரு மாதிரி குளிருது ஏசிக்கு. ஸோ நீங்கள் ஐயோ சின்ன நீ இவ்வளோ ஈரமாக இருக்க விட்டு என்ன இதை பார், எனக்கு உன் மேலே சரி காணில் இருக்கேன். தேவையில்லாமல் எதையாச்சும் நினச்சிட்டு கிட்ட வர வேலை வச்சுக்காத. கிளம்பு ஒழுங்கா. போதும் நிறுத்தடி, ஜங்குக்கெல்லாம் சொல்லிட்டான். எது அது? இதை பார், ஒழுங்கா வெளியே போ, இல்லை நான் கத்திடுவேன். ஜங்குக்கு சொல்லிட்டான், அவன் சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான்னு தேவையில்லாமல் எதையும் நினச்சிட்டு இருக்காத. அது எல்லாமே நான் சும்மா தான் சொன்னேன். நீ முதல்ல வெளியே போ. எது சும்மா சொன்னியா? உனக்கு என்ன இப்போ என்கிட்ட இருந்து என்ன தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறான். நீங்களும் என்ன என்ன தேவைப்படுது? இதை பாரு ஜிம்மன், ஒழுங்காக வெளியே போயிரு, இல்லை கத்திடுவேன், அப்புறம் உனக்கு இன்சல்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மனும் கத்திவோ, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஐ டோன்ட் கேர். என்ன பண்ணுவானுங்க, உங்கள் அப்பா வருவான், உங்கள் அம்மா வருவா, வந்து என்ன உன் கூட பார்ப்பானுங்க. அவங்க வரானுங்கன்னு தெரிஞ்சு நான் வேணும்னே உன்னை பெட்டில் தள்ளி உன் மேலே படுப்பேன். அப்புறம் வந்து பார்த்துட்டு உங்கள் அப்பா என்னை கத்துவான். அப்புறம் வேறு வழி இல்லை, நம்ம 2 பேத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவானுங்க. அவ்வளோதான். அப்புறம் நீ நானும் எங்கள் வீட்டில் இருப்போம், அவ்வளோதானே அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறான். நீங்கள் இதை பாரு ஜிம்மன், தேவையில்லாமல் பண்ணிட்டுருக்காத, ஒழுங்கா போயிடு வெளியே. என்னடி வெளியே போயிடுன்னு நான் அவன்கிட்ட பேசணும். என்ன பேசணும்? சாரிடி. சாரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க. பிகாஸ் இவ்வளோ நாளாக நீங்கள் இதை ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டானா, ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டான்னு ஏங்கின வார்த்தை அது ஜிம்மன்கிட்டேருந்து வர அந்த சாரி. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அவனும் அப்படியே உங்களுக்கு சாரி சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுறான். சத்தியமாக நான் அன்றைக்கி ப்ராங்க் தாண்டி பண்ணேன். உன்னை விட்டுட்டு போகணுன்ற அளவுக்குலாம் எனக்கு ஐடியாவே இல்லடி. உன்னை விட்டுட்டு நான் எங்கடி போவேன்? உனக்கு தெரியும், உனக்கு முன்னாடி நான் நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணியிருக்கேன் தான். அவளுங்கக்கிட்ட நான் சொல்லிட்டு தாண்டி லவ் பண்ணேன். தப்பாக எந்த ஆம்பிஷனும் போக மாட்டேன், ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு தான் லவ் பண்ணுறேன். ஸோ தேவையில்லாமல் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு தாண்டி லவ் பண்ணேன். ஆனால் உன்னை லவ் பண்ணப்போ அதெல்லாம் நான் சொல்லலை. ஏன்னா எனக்கு தெரியும் உன் கூட தான் கடைசி வரைக்கும் இருக்க போகிறேன்னு. வயன் இதை பார், நல்லா புரிஞ்சுக்கோ வயன், இந்த ஜென்மத்துக்கு எனக்கு நீ, உனக்கு நான் மட்டும்தான் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை செம்ம டைட்டாக ஹக் பண்ணுறான். ஜிம்மன் இப்படி சொன்னதுமே உங்கள் ஐஸில் இருக்க டியர்ஸ், இத்தனை நாளாக அவனுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்த டியர்ஸ் அப்படியே பொங்கி வளைஞ்சு அப்படியே ஊற்றுது. நீங்களும் ஜிம்மனை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க, அவனும் அப்படியே உங்களை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கும்போதே அப்படியே செம்மையாக பெரிய இடி சத்தம் கேட்குது. ஆல்ரெடி டைட்டாக தான் ஹக் பண்ணியிருப்பீங்க ஜிம்மனை, அவனை இன்னும் அந்த இடி சத்தத்துக்கு பயந்து இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மனோட ஈரம் ஃபுல்லாக அவங்க மேலே பார்த்து நீங்களும் அப்படியே மழையில் நனைஞ்ச கணக்கா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ 2 பேருமே அப்படியே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டுருக்க. ஜிம்மனுக்கு மைண்ட் எங்கெங்கேயோ போகுது. இருந்தாலும் ஜிம்மன் அப்படியே அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக உங்களை ஹக் பிரேக் பண்ணுறான். ஸோ அவங்க கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சுட்டு, வயன் அப்படியால கேட்டதை இப்போ கேட்குறேன், மறுபடியும் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ நீங்கள் முடியாதுன்ற மாதிரி தலையாட்டுறீங்க. ஜிம்மன் அதை பார்த்துட்டு, ஏண்டி இன்னும் உனக்கு என் மேலே கோவம் போலியா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்க, நீங்கள் எதுக்கு இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணி முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம ஏன் கடைசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு அப்படியே சொல்கிறீங்க. ஜிம்மனுக்கு ஒன்றுமே புரியல. ஜிம்மனும் அப்படியே தெருன்னு முழிச்சு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் பொறுமையாக ஜிம்மன் கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி பேக் ஹெட் இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி பிடிச்சி கிட்ட இழுத்து அவனோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. ஊர்லேருந்து வரும்போதே அப்பா கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன், அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு கீழே கொனியா. ஜிம்மன் என்ன சொன்ன, என்ன ஓகே சொன்னார் உங்கள் அப்பா? புரியலையே. புருக்கி அப்பா
நம்ம மேரேஜ்க்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிம்முனுக்கு ஒன்றுமே புரியல. எது ஓகே சொல்லிட்டாரா, எப்படி அப்படி சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறான். நீங்களும் அப்படியே சொல்கிறீங்க, ஊர்லேருந்து வரும்போதே சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ இன்னைக்கு சாப்பிட நைட்டு டின்னர் வந்தப்போ கூட நம்ம மேரேஜ் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு அதை கொண்டு எல்லாமே சொல்கிறீங்க. ஸோ ஜிம்முனுக்குமே செம்ம ஹாப்பி. அப்படி உண்மையாவா அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கி ஒரு மாதிரி சுற்றுறான். நீங்கள் ஈ இறக்கி விடு, கீழே இறக்கி விடு அப்படின்னு சொல்ல, ஸோ அப்படியே கீழே இறக்கி விடுறான். நீங்களும் ஆமாம் உண்மையாதான் சார எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜிம்முனும் அப்படியே உங்களை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஹே இந்த சர்ப்ரைஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லடி, நீ மார்னிங்லேருந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஜெமினை தள்ளிவிட்டு அவன் கன்னத்தில் லைட்டாக ஒரு ஸ்லாப் பண்ணுறீங்க. அவனும் எதுக்கிட்டே அடித்த ஒரு பொண்ணு, நானே உனக்கு உன் லிப்ஸில் கிஸ் பண்ணும்போது நீ எனக்கு ஃபோர்ஹெட்டில் தான் பண்ணுவியா அப்படி சொல்லிட்டு அப்படியே கேட்குறீங்க. ஜிம்மன் பொறுமையாக அப்படியுங்க கிட்ட வந்துட்டு, அப்போது உனக்கு இதுக்கு ஓகேவா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஜிம்மன் அப்படி கேட்டதும் நீங்கள் அப்படி பொறுமையாக என்னை எதுக்கு ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது தள்ளிவிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜிம்மனும் அது அது வந்து அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிக்கிறான். அப்படியே கீழே குனிஞ்சு நிற்கிறான். நீங்கள் ஜிம்மன் கிட்ட க்ளோஸ்டாக போயிட்டு, எனக்கு தெரியும், ஐ ஃபீல் இட் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே உங்களை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு, ஃப்ராடடி நீ அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து உங்கள் லிப்ஸில் செம்மையாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் ஜிம்மனுக்கு செம்மையாக கிஸ் பேக் பண்ணுறீங்க. ஜிம்மன் ஜிம்மன் ஒரு நிமிஷம், ஜிம்மன் பையன் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஃபோர்ஹெட்லாம் ஒரு மாதிரி பிடிச்சி க்ரிப் பண்ணுறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை கிஸ் பண்ணிட்டு பெட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு நடக்க வச்சு 2 பேரும் கிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே பெட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் உங்களை பெட்டில் தள்ள, நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு பெட்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறீங்க. அவனும் ஆமாம் பெட்டில் தான், எல்லோரும் பெட்டில் தானே பண்ணுவாங்க, ஏன் இப்படி கேட்குற? இல்லை அது எனக்கு அது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி திணறீங்க. ஜிம்மனும் எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்ல, என்னாச்சு, பெட் வேணாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். நீங்களும் அது அது வந்து நம்ம 2 பேர்த்துக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜிம்மன் இதுக்கு தானே நான் பிள்ளையாலே வேலைக்கு போனேன், கிஸ்லாம் பண்ணி மூடேத்திட்டு இப்போ என்ன, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்கள் ரூம் விட்டு வெளியே போகிறான். ஸோ நீங்கள் டக்குன்னு ஜிம்மனோட கையை பிடிச்சிட்டு கிட்ட இழுத்துட்டு, லூஸு நான் பெட்டில் தான் வேண்டான்னு சொன்னேன், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நைட் பெட்டில் வச்சுக்கலாம், இன்றைக்கி நம்ம அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சோஃபா பேன் பண்ணுறீங்க. ஸோ ஜிம்மனோ ஓ மேடம் அப்படி வரீங்களோ அப்படி சொல்லிட்டு கேட்குறான். நீங்களும் அது வந்து அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை அப்போ தான் நோட் பண்ணுறான். மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். ஏய் என்னடி ட்ரெஸ் இது அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறான். நீங்களும் எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் நீ வருவேன்னு, அதான் உனக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கேன், எப்படி உனக்கு இந்த ட்ரெஸ் ஓகேவா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒரு மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை இழுத்து பிடிச்சிட்டு ஜிம்மன் அப்படியே உங்களை பார்த்துட்டு, உண்மையாக சொல்ல போனால் எனக்கு நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸே தரல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் எது ஏன் தெரியல அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜிம்மனும் அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திணற, நீங்கள் அப்போ தான் போயிட்டு கண்ணாடி முன்னாடி பார்க்குறீங்க. ஜிம்மன் மேலே இருந்த ஈரம்லாம் அவங்க மேலே பட்டிருக்கும் இல்லையா, ஸோ அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக உங்கள் பாடியை காமிக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வேர் பண்ணிக்கிறது ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் தான். அந்த ஷர்ட்டை இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ஷர்ட் தான் உங்களோட அவுட்ஃபிட், ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் ஜிம்மன் முன்னாடி போட்டிருக்க உங்களோட அவுட்ஃபிட் இப்படி தான் இருக்குது.
அதில் அப்படியே ஈரம் படிஞ்ச அப்படி இருக்கும்டா, அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே மிரர் முன்னாடி நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே வந்து பொறுமையாக அவங்க பேக் சைடு ஹக் பண்ண நீங்களும் அப்படியே ஜிமினோட கையை பிடிச்சிக்கிறீங்க. ஜிமின் இன்னும் ஈரமாக தான் இருக்கான். ஸோ 2 பேருமே அப்படியே நினைஞ்சிட்டு, ஆனால் நான் இப்படி ஆகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஜஸ்ட் நான் ஷர்ட் ஃபுல்லாக தான் வியூ பண்ணியிருந்தேன். அது நீ பண்ண கேஸ்லாம் எப்படி சும்மா ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மினை அப்படியே பார்த்துட்டு ஃப்ராடு எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு அப்படியே என் பக்கம் திருப்புற பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஐயோ ஜிம்மன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து திரும்புறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்கள் மவுத்தில் அவனோட ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு ஐ எம் நாட் வேஸ்ட் மை டைம் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு அப்படியே சோஃபா கிட்ட தான் போகிறான். ஸோ சோஃபாவில் அப்படியே உங்களை படுக்க வச்சுட்டு உங்களையே பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு நார்மலாகவே அந்த அவுட்ஃபிட் வந்து ஓரளவுக்கு உங்கள் தைஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் படுத்துருக்கும் போது அது தைஸ்க்கும் கொஞ்சம் மேலேயே வந்துடுது. அந்த ஷர்ட் ஜஸ்ட் இப்போதைக்கு உங்களோட ப்ரைவேட் இதை மட்டும் கவர் பண்ணியிருக்க அளவுக்கு தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக எந்திரிச்சு இழுத்து விட ட்ரை பண்ணுறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்கள் கையை 2ஐயும் பிடிச்சி மேலே பின் பண்ணி உங்கள் ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணி அப்படியே பார்க்குறான். ஸோ இப்போது ஜிம்மன் உங்கள் கையை சேர்த்து பிடிச்சிருக்கனால அந்த அவுட்ஃபிட் இன்னும் மேலே போய் உங்களோட ப்ரைவேட் எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படியே நான் அதை பார்த்துட்டு இன்னைக்கு நைட் நான் இதை பண்ணணுமா என்ன அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஜிம்மன் கிட்ட விருப்பம் தான், வேண்டாம்னா வேண்டாம் நீ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிம்மன் பட் எனக்கு கிடைச்ச டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பொறுமையாக அப்படியே உங்களை நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக அவங்க லிப்ஸ் கிட்ட வந்து லிப்ஸையும் கிஸ் பண்ணுறான். செம்மையாக கிஸ் பண்ணிட்டுருக்கான். ஜிம்மனோட ஒரு கை அப்படியே உங்களோட ப்ரைவேட்டை ரப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு பர்சன் ஒரு ஹேண்ட் அப்படி உங்கள் ப்ரைவேட் கிட்ட வரும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் ஜிம்மோட டச்சிங் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அவ்வளோதான் ரொம்ப இதாகிடுறீங்க. ஜிம்மன் என்னமோ ஜஸ்ட் கிஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் தான் செம்மையாக மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த கிஸ்ஸோட அப்படி செம்மையாக மோன் பண்ணுறீங்க. ஜஸ்ட் ஜிம்மன் சாஃப்டாக அங்கே டச் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கான். ஜிம்மன் ஜிம்மன் ப்ளீஸ் கை எடுத்துருங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ப்ளீஸ் ஜிம்மன் கையெடுங்க. ஏய் என்ன கையெடுங்க எடுக்க முடியாது, எப்படி இருந்தாலும் அங்கே வைக்க போகிறது தானே, இப்போ கையெடுத்து நடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே ரப் பண்ணி விட்டுட்டு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஸோ உங்கள் சோஃபா வந்து ஒரு இந்த சோஃபா மாதிரி தான். ஸோ அங்கே பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இன்னொரு பேப் கீழே ஓப்பன் ஆகும். ஸோ ஜிம்முனும் அப்படியே அதில் ஏறி படுத்துக்கிறான். ஸோ 2 பேரும் அந்த சோஃபாவில் அவ்வளோ இன்டிமேசியாக இருக்கீங்க. நீங்கள் ஜிம்மின் மேலே இவ்வளோ நாளாக வச்சுருந்த லவ், ஜிம்மின் உங்கள் மேலே வச்சுருந்த லவ் அண்ட் மிஸ்ஸிங்ஸ் எல்லாமே அந்த சோஃபாவில் காமிச்சிட்ருக்கீங்க. 2 பேருமே அப்படியே ரொம்ப இன்டிமேசியாக ஒருத்தர் குறைஞ்சது இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் லவ் அவனுக்கும் அவனோட லவ் உங்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் அந்த டே நைட்டு உங்களுக்கு ஸ்கிப் ஆகுது. அண்ட் அப்படியே ஒரு க்யூட்டான ஒரு லைஃப்பையும் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஓகே டார்மிஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னா ஒன் ஷாட்டோட நேமை நீங்கள் என்னென்ன வைக்க போகிறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஆல், டாடா பை, மிஸ் யூ அண்ட் லவ் யூ.